அதை சொல்லி வரப்ப உண்மை பொய்ன்னு சொல்லணும். ஏப்பா தெரிஞ்சதை தெரியும்னு சொல்லுங்க, தெரியாததை தெரியாதுன்னு சொல்லுங்க. சரியா? கூப்பிடுவோமா? அம்மாவை கூப்பிடணும், வாத்தான்னு சொல்லணும். நீ மற்ற மாதிரி தாயி வந்து எங்களுக்கு வந்து நல்லது சொல்லுங்க தான்னு கேளியாப்பா. சரி, நான் கூப்பிட போய் நீங்களும் கூப்பிடுங்க. ஆத்தா ஈஸ்வரி தாய் மாறி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வரணும். ஆத்தா ஈஸ்வரி பத்தினி தலைக்காரி இந்த மைனுக்கு என்ன தீராத பிரச்சனையா இருந்தாலும் தீர்க்கணும், மன நிம்மதியை கொடுக்கணும், மன நிறைவை கொடுக்கணும். துன்பமே வாழ்க்கைன்னு சொல்ற பிள்ளைகளுக்கு என் தாய் வரணும். ஆத்தா ஈஸ்வரி ஏழை பிள்ளைய தாய் பாவம் அம்மா உன் குரல் கேட்டு வந்து அது உட்காந்துருக்கு. ஆத்தா ஈஸ்வரி, ஆத்தா ஈஸ்வரி கண்ணு கட்டா தூரம் இருந்து பாக்குறதுக்கு தாய் வா. அந்த மகளுக்கு என்ன பிரச்சனை, தீராத பிரச்சனை எதுவா இருந்தாலும் தீர்த்து வைக்கணும், மன நிம்மதியை கொடுக்கணும், மன நிறைவு கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு நல்லவா கொடுக்க என் தாய் வரணும். ஆத்தா ஈஸ்வரி சத்தியவாக்கு கட்டுப்பட்டு வரணும். ஆத்தா ஈஸ்வரி ஏழைக்கு இறங்கி வாங்க, கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வாங்க. தாய் வாத்தா வா. ஏன் அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் மடி நிறைச்சு கொடுக்கல. ஆத்தா ஈஸ்வரி சீக்கிரமே எங்களுக்கு மடி நிறைச்சு கொடுக்கணும். என் பிள்ளைய மன்றாடுதுக போராடுதுக தாயி வரணும். யாருடைய சாவமா இல்ல அதனுடைய கிரகாரனா ஆத்தா ஈஸ்வரி எதா இருந்தாலும் தீராத பிரச்சனை தீர்க்கணும். வாதாய் கட்ட அவு தெரிஞ்சுட்டு வாத்தா சொல்லுதா என்ன பிரச்சனை சொல்லுதா. அப்பா நீ மனம் முடிக்கிறப்ப உங்க வீட்டுல வந்து மன வருத்தத்தோட சொன்னாங்க, வேணான்னு சொன்னாங்க. உண்மையா பையா சொல்லுப்பா. அதேப்பா மன வருத்தம் அவங்களுக்கு. சரியா? நீங்க கல்யாணம் பண்ணது வந்து மன வருத்தம் பாவ தாய் தகப்பனுக்கு. சரியா? அரசனோட தாய் தகப்பனுக்கு தான் வருத்தம். சரியா? அந்த மன வலி அவங்களுக்கு இருக்குது. சரியா? நம்மகிட்ட சொல்லாம இந்த பிள்ளை இந்த மாதிரி பண்ணிடுச்சு, மன வலி வேதனை இருக்கு. 2 பேருக்குமே நாகதோஷம் நடந்துகிட்டு இருக்குது. என் பிள்ளைக்கு வந்து கிரக்காரைய வந்து நடந்துகிட்டு இருக்கிறேப்பா, 7 சனி நடந்துகிட்டு இருக்குப்பா. அதனால வந்த பிள்ளை தட்டி போகுது, மனசுல வந்து நிம்மதி இல்லை. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க 2 பேத்துக்குள்ளயுமே மன வருத்தம் வந்துச்சு. உண்மையா பொய்யா சொல்லுப்பா, சொல்லுப்பா. அதேப்பா மன வருத்தம் உங்களுக்குள்ளே மன வருத்தம். கிரகக்காரனே போட்டு உங்களை ஆற்று. யாரும் உங்களுக்கு எந்த செய்வனும் இல்லை, பில்லி சூனியம் இல்லை, யாரோட இதுவும் இல்லை. ஆனா மன வருத்தம் இருக்குது. சரியா? தாய் தப்பனோட மன வருத்தம் இருக்குது. ஆகி என் பிள்ளை 2 பேருக்குமே வந்து நாகதோஷம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த கிரகக்காரனானது உங்களை வந்து கிட்டத்துல வந்தா எட்டி போற அளவுக்கு ஒவ்வொரு நேரமும் முகமாத்து போட்ட மாதிரி செய்து. உண்மையா பையா சொல்லுத்தா? கிட்டத்துல வரப்பே முகமாத்து போட்ட மாதிரி நல்லா இருக்கிறப்ப உங்களுக்கு சண்டை வருதா 2 பேத்துக்கு? அது வந்து நாகதோஷம் இருக்கனாலேப்பா அப்படி நடந்துட்டு இருக்கு. என் பிள்ளைக்கு வந்து 7 சனி ஆரம்பிச்சிருக்கனால எதுவா இருந்தாலும் விரை செலவுக்குத்தே போகும். இன்னைக்கு 1000 ரூபாய் வந்தாலும் நாளைக்கு வந்து 100 எதுக்கு செலவழிச்சோம்னே தெரியாம இருக்கும். உண்மையா பையா அந்த மாதிரி தேப்பா இருக்குது. உங்களுக்கு யாரும் எதுவும் செய்யலப்பா, மன வருத்தம். நீங்க வந்து மன்னிப்பு கேட்டு அவங்கள்ட்ட வந்து தாய் தப்பேட்ட முறைப்படி 90 வாங்கி பூசணும். தாயி இந்த நாகதோஷத்துக்கும் என் பிள்ளைக்கு வந்து கிரகக்காரனுக்கு இந்த தாய் நான் சத்தியவா கட்டுப்பட்டு உனக்கு 90 தரிந்தாயி உனக்கு வந்து மடிப்பிச்சையை கொடுன்னு சொல்லியிருக்க. சரியா? எங்களுக்கு மன வலி வேதனை அதே தாயின்னு சொல்லியிருக்கிற. எங்களுக்கு வந்து பிள்ளை செல்வத்தை தங்க வைக்கணும் தான் கேட்கிற. சரியா? கிரகக்காரன் இருந்தனாலே உனக்கு வந்த பிள்ளைய கூட தட்டி போயிடுச்சு தாயி. அந்த பிள்ளை செல்வத்தை கொடுத்தா அப்படின்னு கேட்டிருக்க. அந்த பிள்ளை செல்வத்தினாலே எங்களுடைய ஒற்றுமையான வாழ்க்கை சந்தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையா பையா சொல்லுதாயி? அந்த பிள்ளை செல்வத்தை நீ கேட்டுக்கிட்டு இருக்க. சரியா? அல்லும் பகலும் வந்து தெய்வத்திட்ட வேண்டது 2 பேருமே வந்து யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேங்க. சரியா? ஒரு நேரம் சண்டை ஓட்டாலும் மறு நேரம் வந்து நம்ம புருஷே நம்ம பொண்டாட்டின்னு நினைப்பீங்க. சரியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு தாயி நம்ம வந்து நம்ம இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், யாரும் நாளைக்கு வந்து நம்மளை அசிங்கமா சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். உண்மையா பையா சொல்லுதாயி? அதனால இந்த தாய் சத்தியவா கட்டுப்பட்டு உனக்கு பிள்ளை செல்வத்தை கொடுக்குறீ. இந்த வருஷம் என் கிளறி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் கிளறிக்குள்ள என் பிள்ளைக்கு தலை நாளையில பொம்பளை பிள்ளை பிச்சையா கொடுக்குறீ. தாய் பிடிச்சுக்க தாய் 90. அம்மா அருள் இறங்கிருச்சுதா.